விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय வரதராஜ் वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. அப்படியே ரோட்டில் பிளாட்ஃபார்ம் ஓரமாக உக்காந்து அப்படியே போகிற வர வண்டிங்கெல்லாம் போயிட்டுருக்கும்போது சத்தத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி காதை விட்டு தள்ளி அப்படியே காதை மூடி அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்களா? இல்லை கடற்கரை ஓரமாக போயிட்டு யாரும் இல்லாதப்போ கடலை போய் நல்லா சத்தமாக கடலை பார்த்து கத்திருக்கீங்களா? இல்லை மொட்டை மாடியில் மல்லாக்கப்படுத்து வானத்தை பார்த்துட்டு அப்படியே அதில் கரைஞ்சி போயிடலாமான்னு கண்ணில் தண்ணி விட்டு அழுதுருக்கீங்களா? இல்லை வீட்டில் கதவெல்லாம் சாத்திட்டு அந்த சாத்தப்பட்ட ரூமோட அமைதியில் உட்காந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஃபேனோட அந்த மெதுவான ரெக்கையை அப்படியே மெதுவாக பார்த்துக்கிட்டே ஒரு யோசனையற்ற ஒரு நிலையில் உட்காந்துருக்கீங்களா? வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. படக்குன்னு அப்படியே மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையிலேருந்து உள்ளே நோக்கி இது ஏன் இதெல்லாம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா? சிரித்து சந்தோஷமாக எல்லாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திக்கிட்டு நிறைய பேசிக்கிட்டு எல்லாருக்குமா இருப்பீங்க. அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் அந்த ரூமில் இருக்கோம் அந்த தனியாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? உங்களை நீ எப்படி இருக்கேன்னு கேட்க யாரும் இல்லாமல் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? தனியாக அழுதுகிட்டு இருக்கும்போது யாராவது தோளில் தொட்டு பரவாயில்ல நான் இருக்கேன் அப்படின்னு கேட்கணும்னு ஆசைப்பட்டு தனியாகவே இருந்திருக்கிறீங்களா? நடுவில் நைட்டு ஒரு 3 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சு பதறி தூங்கி எழுந்துச்சி உட்காந்து வேர்த்து தண்ணி குடிச்சிட்டு நாளைக்கு காலையில் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு இது விடியவே விடியாமல் எப்படி இருந்துடாதானே வச்சுருக்கீங்களா? பழசை நினச்சி வருத்தப்பட்டு நொந்து நெஞ்சு வலிச்சு அப்படி உட்காந்துருக்கீங்களா? அரிச்சு அப்படின்னா நீங்களும் நம்மளை மாதிரி ஒரு சக மனுஷன்தான். உலகத்தோடு ஒன்றியும் போக முடியாமல் போராடவும் போட முடியாமல் கனவுகளோட கருணையோட அன்போட காதலோட நட்போட ஒரு தீர்மானத்தோட இந்த உலகத்தை அன்போடு ஏற்றுக்க தயாராக இருந்தோம். அதை ஏற்றுக்காமல் அது உங்களுக்கு அறிவுரை சொல்லி திட்டி உங்களை கடுப்பேற்றி உங்களை அழ வச்சு இல்லை நீ இதுக்கு தகுதியானவன் இல்லை, இது இப்படி கிடையாது அப்படின்னு இந்த உலகமும் அதோட சிஸ்டமும் அதை வச்சுக்கிற விதிமுறைகளும் உங்கள் மண்டைக்கு புரியாமல் அதை பார்த்து பயந்து ஒதுங்கி ஆங்ஷியஸ் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனசுக்குள்ளே குமுறிக்கிட்டு வெளியில் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அத்தனை க்ளவுன்களுக்கும் இந்த பாட்காஸ்ட் என்னையும் சேர்த்து. அது நம்ம சில விஷயம் மனசில் நினச்சிப்போம், இதுதான் ஒரு சரியான ஒரு பதிலாக இருக்கும் வாழ்கிறதுக்கு. ஒவ்வொருத்தவங்க ஒன்று வச்சுப்பாங்க. சில பேருக்கு பணம் மட்டும் முக்கியமாக இருக்கும், சில பேர் சாப்பாடு மட்டும் முக்கியமாக இருக்கும், சில பேர் வரவு முக்கியமாக இருக்கும், நட்பு முக்கியமாக இருக்கும், கலை முக்கியமாக இருக்கும், தியானம் முக்கியமாக இருக்கும், ஞானம் முக்கியமாக இருக்கும், அறிவு முக்கியமாக இருக்கும், மற்றவங்க என்னை புகழ் முக்கியமாக இருக்கும், வெறுப்பே முக்கியமாக இருக்கும், மற்றவங்க மேலே வெறுப்பை காட்டுறதே முக்கியமாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு காரணம் வச்சுருப்பாங்க. இதில் இதுக்கான ஒரு பதிலாக ஒரு வழிமுறை இருக்கும்ல. எல்லோரும் சந்தோஷமாக இருந்துட மாட்டாங்களா? எல்லோரும் ஒன்றா இருந்துட மாட்டோமா? நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தவங்க புரிஞ்சிக்க மாட்டோமான்னு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே எல்லாத்தையும் சிந்தசைஸாக ஒன்றா சேர்க்குற மாதிரி நீங்கள் எது நினச்சாலுமே உங்களை இல்லை அது அப்படி இல்லை, அது கிடையாது, அது தப்பு, நீ ஏமாளி, நீ முட்டாளி, நீ வெகுளி, அது தெரியல, அது அப்படி இல்லைன்னு தப்பாக இருக்கிறதையும் விஷமாக இருக்கிறதையும் தவறாக இருக்கிறதையும் ஒன்று அடித்து வாழ்கிறதையும் ஒரு ஒரு உலகத்தோட ஒரு பேசிக் அறிவாக இருக்கிறத நம்ம மேலே திணிச்சு நம்ம வச்சுருக்க அந்த கொஞ்சம் கருணையும் கரைஞ்சி போகிற வேலையை தான் அந்த உலகம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் இந்த பூமி ஏன் அப்படி இருக்குது நைட்டில் அழுவானுங்க.
இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கலாம் அழுவானுங்க. அவங்களுக்கு வீட்டுக்காக அழ தெரியாது, ஒட்டுமொத்தமாக சேர்த்து அழுவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து கிளைமேட் வந்து அதிகமாகுது, பூமி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது, இன்னும் கொஞ்ச நாள் உலகம் அழிய போகுதுன்னு இப்போ அழுதுகிட்டு இருப்பார். அந்த மாதிரி மனசெல்லாம் இன்னும் உலகத்தில் எங்கங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் இன்னும் வழி வந்து கூட உட்காந்து சேர்ந்து அழுகுறதுக்கோ அதை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லாமல் ஏதோ ஒரு நிலத்தில் ஒரு ஓரமாக தனிமையில் கும்பிட்டு இருக்கிற மனசோட வலி தான் ரொம்ப பெருசு. இதையும் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கனவு யாருக்கும் புரிய மாட்டேங்கிறது. அப்படின்னா நான் தப்பாக சொல்லிட்டேன், இதில் என்ன அப்படி தவறாக இருக்குதுன்னு ஒவ்வொரு கருணை உள்ள மனசும் வந்து கதறும் பொழுது தான் ஏன் இன்னும் இந்த உலகம் தவறாகவே இருக்குங்கிற நியாயமும் நமக்கு புரியுது. எனக்கு வந்து ஒருத்தங்களை தேடி 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 போய் ஏன் நீங்கள் வருத்தமாக இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குற பழக்கம் எனக்கு இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு இருக்கும். எனக்கு ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல ஒருத்தங்க யாராவது சோகமாக இருக்காங்கன்னா எனக்கு மண்டைக்கு அது ஆண்டனா மாதிரி எனக்கு அடிக்கும். ஐயோ அவங்க சோகமாக இருக்காங்க, என்னால் அதை ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவ் மாதிரி. அடடா இன்றைக்கி அவங்க வந்து சோகமாக இருக்காங்க, போய் என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா, சும்மா என்கிட்ட சொல்லுங்கள், போய் தேடி தேடி கேட்குற ஒரு விஷயமா இருந்துச்சு. ரொம்ப நாளாகவே செய்வேன். வீட்டில் வந்து எனக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க சோகமாக இருந்தால் கூட அவங்கள நோண்டி கடுப்பேற்றி கற்ற வச்சாவது சொல்ல வச்சு அவங்கள சிரிக்க வச்சிடணுங்கிறது எனக்கு ஒரு பெரிய, அது எப்படி நீங்கள் சோகமாக இருக்கலாம் நான் இருக்கும் பொழுது அப்படின்னு ஒன்று. அது நம்ம போடுற எஃபர்ட் பயங்கரமானதை கூட மனசுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அவங்க சந்தோஷமாக இருக்காங்களே, இதில் எனக்கு என்ன நடக்குது, என்ன அவங்க பாராட்டுறாங்கன்னு ஈகோ கூட ஒரு 10% வச்சுக்கலாம். இன்னொன்று இன்றைக்கி அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்களே, நம்மளால சந்தோஷப்படுறாங்களே, ஒரு கூத்தலாட ஒரு கோமாளி மாதிரி கூட நம்மளை வச்சுக்கலாம். அந்த ஒரு பழக்கமாக இருக்கும். ஆனால் அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம மேலே ஒரு வெறுப்பாக திருப்பி மாறுற மாதிரி நான் கண் கூட பார்த்துருக்கேன். தனியாக விட மாட்டிங்களா, ஏன் எங்களுக்குன்னு யோசிக்க எதுவும் இருக்காதா, ஏன் வந்து நோண்டுறீங்க, ஏன் ஆர்வக்கோளராக இருக்கீங்க, எங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுங்கன்னு நிறைய இந்த தத்துவம்லாம் அப்படியே வரும். நமக்கு தான் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு முதல் பல்பாக நமக்கு இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப போய் யாரோ கொளர உதவி பண்ண போகிறவங்களுக்கு மூடிக்கிட்டு இருந்துருக்கலாம் போலையே நமக்கு தோணும். ஏன்னா அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸு டைம் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. எனக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. எனக்கு ஒரு இப்போ ஒரு தெரியாத ஒரு இடத்துக்கு போனால் அங்கே வந்து நம்மளை டிஃபென்சிவாக அலர்ட்டாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அங்கே யாரையும் தெரிய போகிறதில்ல. எல்லோரும் தெரிஞ்சவங்களாக இருக்கும்பொழுது அங்கே யாராவது வருத்தமாக இருந்தால் எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா, எதை சொன்னாங்களா, வீட்டில் எதுவும் பிரச்சனையா, எதுவும் காசு பிரச்சனையா, அதை ஹெல்ப் பண்ணணுமா, எதாவது சொல்லணுமா, எதை சொல்லணுன்னா அது அமைதியாக இருக்க எனக்கு இன்னும் சோகம் அதிகமாகிட்டு அன்றைக்கி நான் டல்லாக ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு ஒன்று அந்த இடத்த விட்டு போயிட்டா எனக்கு அதை விட்டு மறந்துடும். அங்கேயே இருந்து அந்த சோகமான முகத்தை பார்த்தா அதை வந்து சிரிக்கிற வரைக்கும் எனக்கு அது தாங்காது. இதெல்லாம் கேட்டு பார்த்தேன், ஏதாவது மனப்பிரச்சனையா, நமக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு ChatGPT கிட்டே கேட்டு பார்த்தேன். அது சொல்லிச்சு, இல்லை மற்றவங்க சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்படலாம், தப்பு கிடையாது, அவங்களுக்கான நேரம் ஒன்று இருக்குது, நீங்கள் இப்போ தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, அதை நீ புரிஞ்சிக்க போதும். நாட் எவ்ரி ஒன் கேன் பி ஹீல்டுன்னு ஒன்று சொல்லுது, அவன் பிரச்சனை அவனுக்கு தெரியும்னு சொல்லுது, அது உன்னோட பொறுப்பு இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சு. ஓகே டன், இது ஒன்று இருக்குது போல். அப்புறம் உங்களுடைய கனவுகளை சொல்லும் பொழுது அதை வந்து இந்த கிண்டல் அடிக்கப்படும் பொழுதோ அது சாத்தியமில்லைன்னு சொல்லும்போது இருக்கிற அந்த தனிமையின் வழி. இப்போ ஆப்பிளோ, மைக்ரோசாஃப்டோ, எடிசனோ, டெஸ்லாவோ யாராக இருந்தாலும் சில பேருக்கு உங்களோட கனவுகள் வந்து ஜெயிச்சோம், சில பேருக்கு அது ஜெயிக்காது, அதுக்கான இடம் அமைஞ்சிருக்காது, கனவாகவே இருந்துடும். ஆனால் 2 பேருக்குமே ஒரு விஷயம் நடந்திருக்கும், இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு பழிப்பு. அந்த ஒரு இப்போது கனவுங்கிறது ஒன்றும் அது வந்து ஒரு நடக்க இயலாத ஒரு விஷயத்த மனசு எனக்கு யோசிக்காது. இது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. மனசு கற்பனை பண்ணுற எதுவுமே உலகத்தோட ஃபிசிக்ஸில், பயாலஜியில், கெமிஸ்ட்ரி நடக்கக்கூடிய விஷயத்தோட பெர்முடேஷன் காம்பினேஷன் தான். நான் கேட்குறேன், கேன் யூ இமேஜின் எனிதிங் அதர் தேன் த ஃபிசிக்ஸ் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ்? ஸ்பேஸு, டைமு, கிராவிட்டியை வச்சு தான் விஷயம் யோசிப்பீங்க. ஸோ நடக்க இயலாத எதையுமே நம்ம மூளை யோசிக்காது. ஆல்ரெடி நடந்த விஷயத்தோட பெர்முடேஷன் காம்பினேஷன் தான் யோசிக்கும். ஸோ அது கனவே இல்லை, அது இன்னும் நடக்காத ஒரு ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி, அவ்வளோதான். ஒரு ட்ரீமோ, ஒரு ஆம்பிஷனோ, ஒரு பேஷனோ, ஒரு இமேஜினேஷனோ, ஒரு க்ரியேட்டிவிட்டியோ, ஒரு தேடலோ, எல்லாமே அப்படி தான். அந்த விஷயத்தை இந்த உலகம் வந்து சூப்பராக தமுக்கும். இதெல்லாம் வேலைக்காது, இது எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் சும்மா, இது நம்புற மாதிரியா இருக்குது, இதெல்லாம் எப்படி. எல்லாருக்கும் எல்லா மனுஷனும் வந்து கனவோட வாழ்ந்துருவானு கிடையாது. சில பேர்லாம் எனக்கு தெரியும், சில பேர் வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன கடை போட்டு சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணி புழுக்கிட்டு இந்த ஏரியாக்குள்ளே செத்துட்டா போதும் சில பேர் இருப்பாங்க. அது அவங்க தேர்வு. சில பேருக்கு சில பேர் கனவே இருக்காது, அவங்க தேர்வே சின்னதாக இருக்கும்.
இந்த அவுட்டில் ஒரு வீடுங்க, ஒரு காரு இல்லை ஒரு பைக் போதும். அது கனவு கூட இல்லை, அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் ஒரு 20 வருஷத்தில். சில பேர் கனவோடு இருப்பான், சில பேர் அந்த குடும்பத்தோட ஜென்ரேஷனோட ஒரு பிளாக் கேட்டாகவே இருப்பான். என் குடும்பம் நான் இருந்தால் மாதிரி. என் குடும்பத்தில் யாருமே சினிமா இல்லை, ஆர்ட்ஸ் இல்லை, நான் ஒருத்தன் தான். எங்கே போனாலும் எனக்கு அவமானமாக இருக்கும். இதோ வந்துடுச்சு, இதோ விளங்காது வந்துடுச்சு அப்படிம்பாங்க. அது கூட சேராதீங்கன்னு படிச்சுட்டு இருக்க மற்ற பசங்களை கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் ஸ்டார்ட் அப் யோசிச்சுட்ருக்கிற, வேறு ஏதாவது வித்தியாசமான ஃபீல் எடுத்த, டான்ஸிங் எடுத்த, சிங்கிங் எடுத்த, மியூசிக் எடுத்த, காமெடி எடுத்த எல்லாருமே நான் பணத்தை அனுபவிச்சுட்டு உங்கள் வீட்டில் உங்களை தனியாக ஒதுக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கனவோடு இருக்கிற ஒரு மனிதனை வந்து பாதுகாக்கிற ஒரு சமூகமாக ஏன் இது வரமாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. ஆரம்ப காலத்தில் இந்த பேகன் உலகத்துலலாம் பார்த்தீங்கன்னா இடையன் ஒருத்தருப்பான், ஃப்ளூட்டிஸ்ட். இந்த பேனுங்கிற கடவுள் ஃப்ளூட் வாசிப்பான், பேன் பைப்பர், இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அந்த காலத்தில் வந்து அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் கால்நடை வளர்ப்பு வந்து ஒரு விஷயமா வருது. கால்நடை வளர்க்குறான், மாடு மேய்க்கிறான், அது புல் மேயுது, அப்புறம் கறியாக மாறுது, அது அக்ரிகல்ச்சர் கிரேசிங்னு ஒரு கால்நடை வைக்கிறதுங்கிறது அப்புறம் ஆக்குபேஷன் ஆதி காலத்தில் வந்துருக்கு. ஹண்டிங்லேருந்து அடுத்ததான் இறை கவர்தல், ஆணிரை கவர்ந்துட்டு வரதெல்லாம் விஷயமா இருக்கும். அந்த மாடு மேய்க்கிற அந்த மத்தியான டைம் கேப்பில் மாடு மேய்க்கிற பையனுக்கும் அந்த இளைஞனுக்கும் ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும். அப்போ தான் அங்கே இருக்கிற குச்சி எடுக்கிறான், மூங்கி எடுக்கிறான், ஓட்ட போடுறான், புல்லாங்குழல் வாசிக்கிறான், இசைக்கான டைம். ஏன்னா மாடு மேய்ச்சிட்டு அதுவே திருப்பி அவன் இடத்துக்கு வந்துடும், வந்து செய்ய தேவையில்லை. இதுதான் வேர்ல்டு ஆக்குபேஷனில் இருக்கிற ஒருத்தருக்கான ஃபஸ்ட்டு ஃப்ரீ டைமாக இருக்குது. ஸோ இப்போ அந்த பேண்டமிக் பேன்னா எவ்ரி திங் அப்படின்னு சொல்கிற பேன் அப்படிங்கிற கடவுளோட இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரீட் பைப், ஃப்ளூட். ஸோ அவன் வந்து முதல்ல கனவு கண்டவன். அதனால இப்போ கூட நம்ம சினிமாலாம் பார்த்தீங்கன்னா மரத்துக்கு கீழே புல்லாங்குழல் வாசி ஒவ்வொரு இடையன் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிற இந்த ஒரு இடையனோட ஒரு அடுத்த ஒரு மித்தாலஜியோட கண்டினியூஷன் தான் கிருஷ்ணர். இடையராக இருந்து புல்லாங்குழல் வாசிட்டு இருக்கிறவன் வந்துட்டு. இது கிரீக் மித்தாலஜி இந்த மாதிரி கேரக்டருங்க இருப்பாங்க. லயர் வந்து இது யாழ், இந்த ஃப்ளூட்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும், நல்லா மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு ஒருத்த ஃப்ளூட் வாசிட்டு இருக்கிற மாதிரி. இது ஒரு ஃபேமஸான ஒரு மோட்டிவ். இது ஸோ ஒரு அந்த கனவுல இருந்தால் ஒரு கவிதை வருது, பாடல் வருது, இசை வருது, மித்தாலஜி வருது, கதைகள் வருது, நாவல் வருது, சினிமா வருது, ஒரு 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 போர் முறை கூட வருது, ஒரு அரசாட்சி முறை வருது, ஒரு மொழி வருது, எது வேணால் வருது. அந்த ஒரு பொக்கிஷமாக இருக்கிற மனுஷனை பாதுகாக்க தவிர சமூகமாக இருக்குது. யாரை பாதுகாக்கன்னா பணம் உள்ளவனை, பவர் உள்ளவனை, ஆக்கிரமிப்பு மனசு உள்ளவனை அழிக்கிற. இப்போது இஸ்ரேலில் வந்து என்ன சொல்கிற நெட்டன்யாகு, எனக்கு வந்து பாலஸ்தீன் மக்கள் யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அழிவை சொல்கிறவனை ஒரு நாடு பாதுகாக்குது. ஏன் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துடான்னு சொல்லக்கூடிய மனுஷன் இஸ்ரேலில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருப்பாங்கன்றீங்க மாட்டாங்க. உலகத்தில் மிகப்பெரிய இன்டெலெக்சுவல் வாழ்ந்த ஜெர்மனி நாடு ஹிட்லர் தான் தேர்வு செஞ்சுது. கம்யூனிஸ்ட் தோழர்கள் அப்போ வந்து பிரபலமாக அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் யாரையும் கிடையாது. இன்னொன்று, மனிதர்கள் யாருக்கும் பூமிக்கான தீர்வாக வாழ்கிறதுக்கான எண்ணமே இல்லை. நீ சும்மா நைட்டு உட்காருங்க, ஒரு பேப்பர் எடுங்க, இந்த பூமியில் இருக்கிற எல்லாருமே ஒன்றா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான எல்லா பாயிண்ட்ஸுமே சும்மா எழுதுங்க. உங்களுக்கு தெரியும் என்னென்ன எழுதலான்னு தெரியும். போர் கூடாது, முதல்ல நான் சொல்லுவேன், போர் கூடாது. போர் ஒன்றும் தேவையே இல்லை. எல்லாருக்கும் ஒரு வரலாறு இருக்குது, ஒரு பாஸ்ட் இருந்துச்சு. நம்ம ப்ராக்டிக்கல் எல்லாமே கொஞ்சம் நேரம் பேசுவோமே, என்ன இப்போ நம்ம பாட்காஸ்ட் தானே. எல்லாருக்கும் பாஸ்ட் இருந்துச்சு, அடிச்சுக்கிட்டோம், ஓகே, ஒரு கோடு போட்டால் முடிஞ்சு போச்சு, அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி இன்னொரு கலாச்சாரத்தை ஆக்கிரமித்து எனக்கு கீழேங்கிற மனசை இந்நேரம் விட்டுருக்கலாம். ஏன்னா அப்படி இருந்த மங்கோலிய அரசோ, சோவியத் ரஷ்யாவோ, இங்கிலாந்தோட ஆக்கிரமிப்பு எதுவுமே இல்லை. எல்லாம் வெட்டி திருப்பி பழைய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ அது பேரரசுகள்ங்கிறது கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்கிறது உலகம் ஃபுல்லாக அறிஞ்சது. ஸோ போர் முதல்ல கூடாது. ஒரு சக மனுஷனை கொல்லுவது என்பது கூடாது. 1. அடுத்து 2வது வந்து ஒரு மனுஷனை வந்து சமமாக பார்க்கணும். மனுஷனையும் ஒரு ஆண் பெண் சமமாக பார்க்குறதும், ஒரு நிறத்தை வச்சோ, ஜாதியை வச்சோ, மதத்தை வச்சோ, பிறப்பாலோ, அவங்களோட சடங்குகளாலோ யாரையுமே இல்லாமல் அவனுக்கான ஒரு பழக்க வழக்கம் அதுன்னு 2 வச்சுக்கலாம். 3வது இயற்கையை பாதுகாத்தல் வச்சுக்கோங்க.
அது போகிற ஸ்பீடுக்கு இன்னும் கொஞ்ச நாள் அழிஞ்சிரும். ஸோ கடல் வளத்தை காப்பாற்றுறது, சாப்பாடு முறையை நம்ம மாற்றிக்கிறது, பொல்யூஷன் முறையை மாற்றிக்கிறது, பைக்கு காரெல்லாம் கட் பண்ணிட்டு எல்லாம் பஸ்ஸில் போகணுன்னு சொல்கிறது, எதெல்லாம் கட் பண்ணணுமோ செய்கிறது, அப்புறம் பயோ இதில் பண்ணுறது, பயோ பிளாஸ்டிக்கை கட் பண்ணுறது, என்ன வேணால் வச்சுக்கலாம். அதை நீங்கள் கிரிஞ்சுன்னு சொல்லணும், ஓகே. இயற்கையை பாதுகாக்கிறது வச்சுக்கலாம். அடுத்து 4 வந்து வறுமையை, ஏழ்மையை வந்து கட் பண்ணுறது. அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யலாம். இதெல்லாம் நினச்சா செய்யலாம். இதெல்லாம் செய்ய முடியாதுங்கிறது உலகத்தில் ஒன்றுமே. ஒரு 5 பாயிண்ட் போடுங்க. அதுக்கப்புறம் ஓகே, மதத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லோரும் தியானத்துக்கு போங்க, இல்லை உங்களுக்குள்ளே உங்களை தேடுங்க, அந்த செல்ஃப் நாலேஜ்குள்ளே போங்க கூட சொல்லலாம். ஓகே, போட்டு முடிச்சிட்டிங்க. அடுத்து வாங்க, இது சும்மா போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய், நான் அந்த பூமியில் பிறந்திருக்கேன்னா நீயும் பிறந்திருக்க, நம்ம பொறுப்புடா, 5 பாயிண்ட் இருக்குடா, இதெல்லாம் பாடுறான்னா அன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு போகிற வரைக்குமோ இல்லை காலேஜ் விட்டு போகிற வரைக்குமோ ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானப்படுத்தப்படுகிற, சிரிக்கப்படுகிற ஒரு ட்ரோல் மெட்டீரியலோ ஒரு மீமோ நீங்கள் தான் அவங்களுக்கு. ரொம்ப சிம்பிள். நம்ம பேசிக்கான ஒரு ஹியூமனிட்டிலேருந்தே வரலாம். இந்த இடத்துல இருந்தால் எல்லாமே ஆரம்பிக்குது. உங்களால் இந்த நொடியில் உக்காந்து இப்போது இருந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை முறையை மாற்றிக்கலாம் அப்படின்னு உங்களால் பண்ண முடியுமா? ஒரு தனி மனிதனா? இதைத்தான் ஜேகே தலைப்பார் அடிச்சுக்கும். டு யூ திங்க் திஸ் இஸ் த ஒன்லி வே டு லிவ் இன் திஸ் வேர்ல்டு? ஹூ டோல்ட் அப்படிம்பார். நியாயமான கேள்வி. இது ஒன்று தான் ஒரே வாழ்க்கை முறை உங்களுக்கு யார் சொன்னா? பழசு இருந்துச்சு, இது ஒன்று தான் இருக்கா அப்படிம்பார். ஏன் வேறு எதுவும் இல்லையா? ஏன் வயலன்ஸ் இல்லாமல், க்ரீட் இல்லாமல், ஆங்கர் இல்லாமல், ஹேட் இல்லாமல், வார் இல்லாமல் இருக்க முடியாதான்னு கேட்பார் அவர். யார் சொன்னால் அவங்களுக்கு இதுதான் ஒரே வழின்னு? ஸோ ஒரு தனி மனிதனாக உங்களால் இந்த நொடியில் இப்போ போயிட்டுருக்கிற ஒரு செல்ஃப் சூசைட் இந்த வேர்ல்டோட காப்பாற்ற முடியுமானா இல்லை. ஸோ இது கஷ்டம்னு பழிக்கிறதே கூட இருக்கிறவங்க தான். ஆனால் அவங்களே நாளைக்கு ஐயோ என்ன இந்த ஊரில் போர் நடக்குது, ஏன் மக்கள் வறுமையில் இருக்காங்க, ஏன்டா இப்படி வந்து ஒரு சின்ன பையன் வந்து ரோட்டோரமாக வந்து பெக்கிங் பண்ணிகிட்டு இருக்கான்னு கேட்குற அதே ஹிப்பாக்ரெட் மக்களும் இவங்க தான். அதுக்கான தீர்வை கிண்டல் பண்ணுறது இதே மக்கள் தான், அதோட வேரை பார்த்துட்டு சோகமாகிறது இதே மக்கள் தான். இந்த ஹிப்பாக்ரசி தான் எனக்கு மக்கள்கிட்ட வந்து பயங்கர கடுப்பாக இருக்கும். ஸோ இந்த பாட்காஸ்ட்டே வந்து இதை மாறுங்கன்னு சொல்கிற மக்களுக்கு இல்லை, யாரும் மாற மாட்டேங்கிறாங்கன்னு ஃபீல் பட்டு தனியாக அழுதுகிட்டு இருக்கிற அந்த ஒரு தனிப்பட்ட அந்த சோல்களுக்கு மட்டும்தான் இதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டுட்டு இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் அதுவாக கூட இருக்கலாம். ஆமாண்ணே, ஆமாம் எனக்கு தெரியுது ஒரு தவறு இருக்குன்னு தெரியுது, சரி பண்ணிக்கலான்னு தெரியுது, என் மனசு அடிச்சிக்குது, எல்லாருக்கும் என் மனசு சென்சிட்டிவாக அடிச்சிக்குது, ஏன் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் ஒரு பூவை மிதிக்கிறாங்க, ஏன் ஒரு குழந்தை ரோட்டில் பிச்சை எடுக்கணும், ஏன் மனுஷங்க சாவணும், ஏன் வயசானவங்க நான் ரோட்டில் பிளாட்ஃபார்த்தில் கொசுக்கடியில் தூங்கணும், ஏன் மிருகங்களாம் சாப்பாடுக்காக சாவணும் கேட்குறேன். என்னை முட்டாளுன்றாங்க, பரவாயில்ல முட்டாளாகவே இருங்க, ஆனால் நீங்கள் வருத்தப்படுங்க. இந்த அழுகிற மனசு தான் இந்த பூமியை கழுவிக்கிட்டு இருக்கு, இந்த உலகத்தை இன்னும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் இன்னும் சிறிதளவு ஒரு ஹோப்பில், ஒரு சிறிதளவு ஒரு காவாசி காதல் இந்த உலகம் தொங்கிக்கிட்டு இருக்குன்னா அது இந்த மாதிரி தனிப்பட்ட மனசுகளோட கண்ணீரில் தான், அந்த வேதனையில் தான், அந்த அன்பில் தான், அந்த அக்கறையில் தான், அந்த தவிப்பு துடிப்பில் தான். உங்களை ஏமாளின்னு சொல்லிட்டோம், முட்டாளுன்னு சொல்லிட்டோம், பிழைக்க தெரியாதவன்னு சொல்லிட்டோம், ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டோம், கவலை இல்லை. அந்த அன்பை காட்டுங்க, அக்கறையை காட்டுங்க. உங்களை மென்டலும் கூட சொல்லட்டும். டிராஃபிக் சிக்னலில் உங்கள் பைக் ஆஃப் பண்ணிட்டு நில்லுங்க 10 செகண்டு. உங்கள் புகையால் ஒரு புகையும் குறைய போகிறதில்ல, நீங்கள் நில்லுங்க போதும். அந்த மனசு இருக்குல்ல, அந்த மனசு அது உங்களுக்கே நல்லாயிருக்கும். இதுதான் வந்து இப்போது இருக்கிற கொஞ்சம் இந்த மனசையும் ஒட்டுமொத்தமாக அழிக்கிற வேலையை தான் இப்போ அந்த உலகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. உலகம் ஃபுல்லாக உண்மைக்காக நின்னவனை கொன்றுவாங்க, நேர்மைக்காக நின்னவனை கொன்றுவாங்க, நேர்மையாக இருந்தால் அவனுக்கு வேலை போயிடும், எதிர்த்து கேள்வி கேட்டினா அவனை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க, குனிஞ்சிரு, வளைஞ்சி போ, கும்பலாக எல்லாம் தவறு செய்யலாம் வா அப்படின்னு தான் உலகம் ஒவ்வொருத்தவங்களையும் கேட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொன்று, குனிய உங்களுக்கு பாராட்டில் திருப்பி இன்னும் வளைய வச்சு மிதிப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்கே யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது தான் உண்மை. எதிர்த்து நின்னவன் அந்த நெஞ்சு நிமித்து அன்னையோட நிம்மதியாக செத்து போயிடுவான் தைரியமாக. குனிஞ்சிருக்க நம்ம காலம் ஃபுல்லாக அந்த குனிஞ்சு நிற்கிற வழி தான் அங்கே அதிகமான வழின்னு நான் சொல்ல வரேன்.
இப்போயும் நிறைய மெசேஜெல்லாம் வரும், பசங்க எல்லாம் அனுப்புவாங்க, யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க வீட்டில் ஆஃபீஸில், பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தனியாக இருக்கேன், இருந்துடா அப்படின்ற, இருந்துக்கோ அப்படின்ற. ஜேகே சொல்வார், பி ட்ரூ டு யுவர் செல்ஃப், பிகாஸ் ஆஃப் யூ ஆர் ட்ரூ டு யுவர் செல்ஃப், இஃப் யூ ஆர் புவர் பி புவர், ஹூ கேர்ஸ் அப்படிம்பார். இல்லை யார் அப்படி சொன்னது பரவாயில்ல அப்படி நான் கேட்டதில்லை. உன்னை நேர்மையால் ஏழையாக இருக்க, ஏழையார் என்னப்போ அப்படிம்பார். அது எனக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பி புவர் ஹூ கேர்ஸ் அப்படிம்பார். ஆனால் என் கனவுங்கள்லாம் நிறைய கிண்டல் அடிக்கப்படும், ஜாலியாக இருக்கும். நான் அதை நான் விட்டே கொடுக்க மாட்டேன். இப்போ இந்த மாதிரி உட்காந்து பாட்காஸ்ட் இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை பேசலான்னு ஒரு 5 பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன்னா லூஸ் மாதிரி பேசிட்டு இதெல்லாம் யார் கேட்பாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. இந்த வேலையை நான் பண்ணுறதுக்கு யாரையுமே நான் கேட்கல, டெம்பிள் மேக்கி பண்ணுறதுக்கு நான் யாரையும் கேட்கல. ஷாரா வந்தால் என்ன மாதிரி யோசிக்கிற லூஸ் ஒருத்தன் தான் பண்ணலாம் அப்படின்னா. இது வரைக்கும் நான் இன்னும் செகண்டரிக்கு நான் பண்ணிக்கிட்டு இருந்த எதையுமே யாருடைய பர்மிஷன் கிட்ட நான் பண்ணதில்லை. ஒருவேளை கேட்டிருந்தேன்னா இவ்வளோ புதுசாக என்னால் இவ்வளோ வருஷம் வரைக்கும் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. வீலாக கூட நான் யாரையும் கேட்கல. நான் ஆரம்பித்த அத்தனை சேனல் எல்லாமே அதுவும் நடக்க ஆரம்பித்தது. இதை உட்காந்து யோசித்து இதை பண்ணலாமான்னு யோசிச்சுருந்தா இது வேலைக்காகாது, இதாவது இது எப்படி செய்யும்னு கனவுகள் நொறுக்கப்படும் கூடாரமாக தான் அந்த இடம் இருந்திருக்கும். நீங்களும் தயவு செஞ்சு இப்படி இருக்கிற மனசெல்லாம் உங்கள் மனசை உடைக்கிற ஆளுங்கிட்டருந்து தள்ளி இருக்க முதல்ல கற்றுக்குங்க. ஏன்னா ஈஸியாக உடைச்சிடலாம், ஒட்ட வைக்கிறது கஷ்டம்னு இந்த மனுஷ பதங்களுக்கு தெரிஞ்சே தொலையாது. கனவை பாதுகாத்துக்குங்க. எல்லாருக்கிட்டேயும் சொல்லி அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு காரணம்னு ஆசைப்படாதீங்க. உங்கள் மனசுக்குள்ளே கூட இருக்கட்டும், அதை அங்கீகரிக்கிறதுக்கு மட்டும் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இல்லைனா யாருக்கும் தெரியாமல் கூட போட்டோம், பரவாயில்ல. ஹோப்பாக இருங்க, நம்புங்க. உங்களை மாதிரி இன்னும் பல கோடி உயிர் இந்த உலகத்தை இதை நம்பிக்கையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு நம்புங்க. தனியாக நிற்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு அவுட் சைடு தான் இருக்கிறது, ஒரு சமூகத்தில் தனியாக நிற்கிறது, ஒத்த காலம் நிற்கிறது, நான் இப்படி தான் நிற்கிறது, உங்களோட கருத்துக்களுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுலாம் தவறே இல்லை. நெல்லுங்க, யார் சொன்னாலும் கேட்காதீங்க, நெல்லுங்க. ஏன்னா அந்த டிஃபெண்ட் பண்ணி நின்றவங்களால் மட்டும்தான் இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்கு. சில பேர் நின்னாங்க, அவங்களால மட்டும்தான் உலகம் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கு, இன்னும் அழியாமல். அது நம்ம சாக்ரிஃபைஸ் எடுத்துக்கலாம், அப்போ நம்ம மட்டும் என்ன தியாகிகளாம் எடுத்துக்கலாம். உங்கள் மனசுக்கு நீங்கள் நேர்மையாக இருந்துட்டிங்கன்னா போது, வெளியில் இருக்கிறவங்க என்ன பேர் வச்சாலும் பரவாயில்ல. நீங்கள் தோற்று போனால் கூட பரவாயில்ல, நீங்கள் தோல்வியாளர் கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்காக நின்று தோற்று போனீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை. மற்றவனுக்காக குனிஞ்சு ஜெயிக்கிறத விட உங்களுக்காக நின்று நீங்கள் தோற்று போகலாம், அதனை எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லுவேன். பி புவர் ஹூ கேர்ஸ். ஜேகே சும்மா ஏதாவது பேசணும்னு தோணுச்சு, ரொம்ப நாளாக அது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கே அது பர்சனலாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன் ஹோல்சமாக யோசிக்கிறவங்க முட்டாள்னு சொல்லப்படுறாங்கன்னு அடிக்கடி யோசிப்பேன். அவன் சொல்கிறது சரி, நீ இப்படி தான் வாழணுமா, மாற்று வழியே இல்லையா வாழ்கிறதுக்கு அப்படின்னு உலகம் ஒரு நாள் யோசிக்கும். யோசிக்கிற வரைக்கும் நம்ம எல்லாருமே முட்டாள் தான். நன்றி. இது உங்கள் ஜீவதராஜன் வக்கலொலி. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா ஜிபே நம்பர் தரேன், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. விஜய் வரதராஜ் வக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜன் वकलोली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है.